வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது இந்த மாதம் காதல் மாதம் என்று சொல்கிறார்கள். அதை சுருக்கமாக சொன்னால் அன்பை குறித்த மாதம், காதலை குறித்த மாதம் என்றெல்லாம் பொருள்படக்கூடிய பல தினங்கள் இந்த மாதத்தில் வருகின்றன. ஆனால் நாம் வேறொரு முக்கியமான பிரச்சனையை பற்றி இன்றைக்கு நாம் பேச நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், சமீபத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த பொது சிவில் சட்டம். இந்த சட்டம் என்பது உத்தரகாண்டில் முதல் முறையாக செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பரிசோதனையாக அல்லது மக்களை பரிசோதனை எளியாக பயன்படுத்துகிற ஒரு சட்டம்தான் அது என்று சொல்ல வேண்டும். இந்த பொது சிவில் சட்டம் என்பது அதற்கு பல நோக்கங்கள் இருக்கின்றன. அதாவது எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் ஒரே விதமான மன உறவுகள், சொத்துரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாவற்றிலும் ஒரே விதமான நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த சட்டத்தினுடைய நோக்கம். இதற்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட அதை நிறைவேற்றுவதில் ஒன்றிய அரசு பிடிவாதமாக இருக்கிறது. அதை ஒரு மாநிலத்தில் அவர்கள் ஏற்கனவே அமுல்படுத்தியும் விட்டார்கள். ஆனால் அது பொது சிவில் சட்டம் என்று சொல்லப்படுகிறதே ஒழிய உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு அதிலிருந்து விலக்கு அளிக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு விலக்கு அளித்துவிட்டு அதை பொது சிவில் சட்டம் என்று சொல்வது என்பது ஒரு அபத்தமான ஒன்று. இதில் பல விமர்சனத்திற்குரிய, கடும் சர்ச்சைக்குரிய ஷரத்துகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் இன்றைக்கு விவாத பொருளாகி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்பவர்களும் சட்டப்படியாக தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அது. அதாவது இதனுடைய அர்த்தம் என்னவென்று யாருக்கும் புரியவில்லை. பொதுவாக நீண்ட காலம் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடியவர்களுக்கு அதற்குரிய சான்றுகளை அளிக்கிற போது, ஒரே வீட்டில் நீண்ட காலம் வாழக்கூடியவர்களுக்கு சட்டம் ஏற்கனவே பல பாதுகாப்புகளை வழங்கியிருக்கிறது. அதில் நிறைய உரிமைகள் அந்த பெண்களுக்கும் கூட அதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கிற போது இதை ஏன் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது திருமணம் என்றால் என்ன? சட்டப்படி ஒரு திருமணத்தை பதிவு செய்தல். இதற்கு புறம்பாக திருமணம் என்கிற அந்த அமைப்பிற்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் இந்த சட்டத்தை அவர்கள் இந்த விதிமுறை, திருமணம் என்கிற கட்டமைப்பை விரும்பாதவர்கள் சேர்ந்து வாழ்கிறார்கள். அதற்கு காரணம் தங்களுடைய தனிமனித சுதந்திரம் என்ற அடிப்படையிலும், விரும்பாத போது பிரிந்து சென்று விடக்கூடிய உரிமை என்ற அடிப்படையிலும், தங்களுடைய வாழ்க்கை சூழல் காரணமாக அந்த திருமணத்தை சட்டப்படியாக பதிவு செய்து கொள்ள முடியாதவர்கள் என்ற நிலையிலும் தான் பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் இதை இணைந்து வாழ்கிறார்கள். அதனால் அந்த சேர்ந்து வாழ்பவர்களும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது கிட்டத்தட்ட அது பதிவு திருமணத்திற்கு நிகரான ஒன்று. அப்படி என்று சொன்னால் எல்லா ஆண் பெண் உறவுகளையுமே அவர்கள் இந்த திருமணம் என்கிற ஒரு வரையறைக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். இது மிக மிக பிற்போக்குத்தனமானது மட்டுமல்ல, தனிமனித உரிமைகளுக்கு எதிரானது. ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் அரசாங்கத்திடம் பதிவு செய்து கொண்டுதான் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது உலகத்தில் எங்குமே இல்லாத ஒரு நடைமுறை. இது உண்மையில் தனிமனித சுதந்திரத்திற்கு நம்முடைய அரசியலமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை முற்றாக இது மறுக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இது போன்ற பல ஆபத்தான பிரிவுகளை கொண்ட இந்த பொது சிவில் சட்டம் என்பது அது குறிப்பிட்ட சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக பலருக்கும் அபாயம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்வது மிக மிக முக்கியம். இதற்கு எதிரான கடும் கண்டனங்களை உருவாக்குவது மிகவும் அவசியம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வாழ்க்கையை நெறிப்படுத்துவதுதான் இலக்கியம். மதங்களுக்கு கூட தொடக்கத்தில் அதுதான் ஒரு கருத்தாக இருந்திருக்க முடியும், எந்த மதமானாலும். ஆனால் காலப்போக்கில் மதம் என்கிற கோட்பாடு ஒரு நிறுவனமாக, இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுகிறோமே, அப்படி மாறிவிடுகிற போது நிறுவனங்களுக்கே உரிய வலிமையும் நிறுவனங்களுக்கே உரிய பலவீனமும் வந்து சேருகிறது. மதம், இலக்கியம் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவது, வாழ்க்கை நெறிகளை மக்களுக்கு சொல்லுவது என்பதுதான் நோக்கம். அப்படி வந்த இலக்கியங்களில் மிக சுருக்கமான சின்ன சின்ன வரிகளால் ஆன இலக்கியம் என்றால் அது ஆத்திசூடி தான். ஏன் திருக்குறளை சொல்லாமல், திருக்குறளில் கூட 7 சீர்கள் இருக்கின்றன. ஆத்திசூடி என்பது
2 சொற்களால் ஆனது. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். இப்படித்தான் ஔவையார் அந்த ஆத்திச்சூடி எழுதினார். அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கிற்று. அந்த தாக்கம் 2000 வரைக்கும் தொடர்ந்தது என்று சொல்ல வேண்டும். 20ஆம் நூற்றாண்டில் கூட பாரதியார் ஆத்திச்சூடி எழுதினார். பிறகு பாரதிதாசனும் ஆத்திச்சூடி எழுதினார். நாமும் கூட எழுதி பார்க்கலாம். அந்த ஆத்திச்சூடியினுடைய அழகு எங்கே இருக்கிறது என்றால், ஆழமான பொருளில் அகர வரிசையில் சொல்லப்படுவது. அது பிள்ளைகளுக்கு எழுத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது, எழுத்தின் வழி மொழியையும் சொல்லிக் கொடுக்கிறது, மொழியின் வழி அறம் சார்ந்த கருத்துகளையும் சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் ஆத்திச்சூடியினுடைய அடிப்படை. அ ஆ இ ஈ என்கிற அந்த எழுத்துகளில் தொடங்குகிற சொல் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல் என்று அ ஆ இ என்று வரும். அதே போல் இன்றைக்கு தேவையாக என்ன இருக்கிறது என்பதை நாம் மிக பெரும் புலவர்களுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. நாமே அடுத்த தலைமுறைக்கு மிக இயல்பாக இப்படி சொல்லலாம் என்று தோன்றுகிறது. அன்பில் ஆழம் கொள். நமக்கு மிக தேவையானது இன்றைக்கு வாழ்க்கையில் மன உளைச்சலில் தான் பலரும் இருக்கிறார்கள். இயந்திரங்களோடு இயங்குவது வேறு, இயந்திரமாகவே நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் அன்புடையவர்களாக யாரிடத்திலும் எவரிடத்திலும் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பிலே ஆழம் கொள், ஆசையில் அளவு வை. அன்பு வேண்டுமானால் அளவற்றிருக்கலாம், ஆசை அளவோடு தான் இருக்க வேண்டும். ஆசை என்பதற்கு எல்லை இல்லை, அன்புக்கு எல்லை இல்லை, அறிவுக்கு எல்லை இல்லை. ஆனால் இவற்றுள் எதற்கு நாம் எல்லையை வகுத்து கொள்ள வேண்டும் என்றால், அன்பிலே ஆழம் கொள், ஆசையில் அளவு வை. இயங்குதல் வாழ்க்கை எப்போதும் என்றைக்கும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்க வேண்டும். இயங்குதல் வாழ்க்கை, முடங்குதல் மரணம் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். எப்போது நாம் எந்த செயலும் செய்யாமல், எதனையும் படிக்காமல், எதையும் பேசாமல், எந்த வேலைக்காகவும் உழைக்காமல் நாம் வெறுமனே இருக்கிறோம் என்றால், இருக்கிறோம் என்பதே பொய், இல்லை என்பதுதான் உண்மை. எனவே தொடர்ந்து இயங்குதல் வாழ்க்கை. ஈன்றவரை நினைவில் வை, ஈன்றவர்க்கு நன்றி செய். ஈன்றவர்களுக்கு பெற்றவர்களுக்கு நன்றி செய்வதும், பெற்றவர்களை நினைவில் கொள்வதும், பெற்றவர்களை பேணி பாதுகாப்பதும் இயல்பாக எந்த ஒரு மனிதனுக்கும் உரிய குணம். அது ஏன் மனிதனுக்கு என்று சொன்னால், விலங்குகளுக்கு அப்படி ஒரு குணமும் இயல்பும் இருக்க வாய்ப்பு உண்டா என்று தெரியவில்லை. ஆனால் விலங்குகளும் கூட தங்கள் குட்டிகளிடத்தில், தங்கள் குஞ்சுகள், பறவைகளிடத்தில், கன்றுகளிடத்தில் அன்பு காட்டுகின்றன. ஆனால் அவை வளர்ந்ததற்கு பிறகு தங்கள் பெற்றோர்களை நினைவு வைத்துக் கொள்ளுகின்றனவா என்று சொல்ல முடியாது. ஆனால் மனிதர்களுக்கு அது ஒரு அடிப்படை குணமாக இருக்க வேண்டும். ஈன்றோர்க்கு நன்றி செய். எல்லாவற்றையும் விட வாழ்வில் எந்த துன்பமும் இல்லாமல் அல்லது எதையும் எதிர்கொள்ளுகிற மனநிலை வர வேண்டுமானால் அதற்கு இந்த வரி மிக முக்கியமானதாக இருக்கும். எங்கும் எப்போதும் எதிலும் பட்டும் படாதிரு. எதிலும் பட்டும் படாதிரு, டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். எந்த ஒன்றிலும் ஒட்டி கொள்ளாமல் இருக்கிற வரை வாழ்க்கை எளிமையாக இருக்கும். நாம் நினைவுபடுத்தி கொள்ளலாம். அன்பில் ஆழம் கொள், ஆசையில் அளவு வை. இயங்குதல் வாழ்க்கை. ஈன்றோர்க்கு நன்றி செய். எங்கும் எதிலும் எப்போதும் பட்டும் படாதிரு. ஔவையாரை போல 2 சொற்களில் அமையவில்லை என்றாலும் வாழ்க்கைக்கு தேவையான செய்திகள் இதற்குள் அடங்கியிருக்கின்றன. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெலாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா
கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம்
மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்கே? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.